சார் முன்னாடிலாம் மாணவர் அமைப்பு அப்படின்னு சொல்லி பெருவாரிய எல்லா கட்சிகளும் வச்சிருந்தாங்க. அதில இருக்கிறவங்க தான் பெரும்பாலும் தலைவராவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் எழுத்த ரசிச்சு எழுத்துரிமை அப்படிங்கிறது நெறைய இடங்கள்ல இருந்தது. அதனால நெறைய அமைப்புகள்ல இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா, பத்திரிகை தொடர்ந்து எழுதுனாங்க, வாசிச்சாங்க, படிச்சாங்க, அந்த அறிவுகள் பெற்றாங்க. ஆனா இன்னைக்கு டிஜிட்டலைசேஷன்னால அதெல்லாம் கிடைக்கலையோ இளைஞர்களுக்கு அப்படிங்கிறது என்னோட பார்வை. தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் எப்படி மகிழ்ந்தாங்க ஒரு காலத்துல. ச்சே, இந்த பையன் வந்து உங்க உங்க மகன் இந்த ஊருக்கே நன்மை செஞ்சாரு, ரொம்ப அருமை அப்படின்னு சொல்லி எல்லாரும் பாராட்டும் பொழுது அந்த தாய் மனம் வந்து ரொம்ப ஆஹா, என் மகன் வந்து பெரிய ஆள்ப்பா, இந்த இடத்துல ஒரு பெரிய அரசியல்வாதி அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்து அந்த மாதிரி நிலைமை இருக்கா அப்படின்னு கேட்டா, அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் அந்த மாதிரி ஏதாவது வந்தாதான் உண்டே தவிர, தனிப்பட்ட முறையில் ஏதோ ஒரு கவர்மெண்ட்ல ஸ்டாஃபாவோ இல்லை பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்கிறவருடைய மகனோ மகளோ இந்த மாதிரி அரசியலில் போகிறாங்க அப்படின்னு வந்தால் கிட்டத்தட்ட சன்னியாசம் போகிற மாதிரி தான். நல்லவர்களாக இருந்தால் அவங்க நல்லவர்களாக இருந்தால் நம்ம வந்து ஒரு சன்னியாசம் போகிற மாதிரி தான் வந்து ஒரு கன்சிடர் ஆயிடுது. அப்படி இருக்கும்போது இது எப்படி சரியாக வரும்?